ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஏதாவது கொஷின் நமக்கு டவுட் அப்படின்னா நம்ம சேலஞ்சு பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது, அந்த ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியஸ்ட் வே தான். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் பத்தாது. குரூப் 1க்கு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன கொஷின் நம்பர் இருக்கோ அதை மட்டுமே கொடுத்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். தென் தேர்ட் ஒன், டீட்டெயில்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். அதே தான், நம்மளுடைய நேம் கரெக்டாக கொடுக்கணும், ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும், நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுக்கணும், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், கொஷின் நம்பர், நீங்கள் எந்த கொஷின் சேலஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த கொஷினுக்கான நம்பர் அவங்க கொடுத்துருக்க கொஷின் புக்லெட்டில் இருக்கிறது, உங்களுடைய புக்லெட்டில் இருக்கிறது கிடையாது. ஸோ தென் ஒன், நீங்கள் சப்மிட் பண்ணதுமே நீங்கள் என்ன கொஷின் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஒரு தடவை செக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கான கொஷின் வித் ஆன்சர் அவங்க கொடுத்துருக்க ஆன்சரோடு வரும். ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். ஸோ அது ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இப்போ நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிற அந்த ஆப்ஷனை நீங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். டீட்டெயில்ஸ் இன் கேஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முக்கியமான பார்ட், நீங்கள் இப்போ ஒரு அகாடமியில் படிச்சிருக்கீங்க, இல்லை ஃபர்தராக எங்கேயோ எப்போயோ படித்து நோட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்கன்னா அவங்களுடைய நோட்ஸை இதில் வந்துட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்து ப்ரூஃபாக கொடுக்கவே முடியாது. ஒரு வேலிடான ஒரு புக் இருக்கணும், பப்ளிஷ் ஆகியிருக்கணும், ஒரு பப்ளிகேஷன்லேருந்து ஒரு புக் பப்ளிஷ் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். ஒரு பர்சன் எத்தனை கொஷின் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற ஒரு கொஷனுக்கும் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் மெட்டீரியல் வச்சுருக்கணும், மெட்டீரியலாக வச்சுருக்கணும். நோட்ஸாக வச்சுருந்தா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் படி பார்த்தா அந்த புக்குடைய கிவன் புக், நீங்கள் வச்சுருக்க புக்குடைய டைட்டில் கொடுக்கணும், அடுத்து அந்த ஆத்தர் கொடுக்கணும், நேம் ஆஃப் த ஆத்தர், அதுக்கப்புறம் பப்ளிஷருடைய நேம் கொடுக்கணும், எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கணும், எடிஷன் நம்பர், பதிப்பு எண் முதற்கொண்டு நீங்கள் கொடுக்கணும், தென் பேஜ் நம்பர் கூட நீங்கள் கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் அவங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துப்பாங்க. ஸோ இதில் எந்த தப்புமே நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஸோ தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் நீங்கள் மேலே கொடுத்துருக்க அபவுட் டீட்டெயில்ஸ்க்கு ப்ரூஃப் கொடுக்கணும். ப்ரூஃபை நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். நீங்கள் கேம் ஸ்கேனர் ஆப் இல்லை எந்த ஆப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்கேனிங் ஆப்பை வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேம் ஸ்கேனர் ஆப் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். கரெக்டாக அந்த பேஜை ஸ்கேன் பண்ணி லெஸ் தென் 3 MB PDF ஃபைலாக நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்தராக உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதான் ஒரு பர்சன் வந்துட்டு எத்தனை கொஷின்ஸ் வேணாலும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். பட் உங்களுடைய நோட்ஸை இவங்க ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு புக்காக தான் இருக்கணும், புக் மெட்டீரியலாக இருக்கணும். ஸோ அது மட்டும்தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மார்க்குன்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஒரு மார்க் கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக கண்டிப்பாக தெரிஞ்சால், 100% ஷுவராக தெரிஞ்சால் நீங்கள் எத்தனை கொஷின் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல்.